சார் அவர் கரெக்டாக அதான் சொன்னாருங்களா? இன்கரெக்டாக சொன்னார். எல்லாம் சொல்லும்போது கரெக்டாக எல்லாமே காங்கிரஸ்ன்றாரு. நேஷனல் ஹெரால்டு ஆரம்பித்தது காங்கிரஸ். இன்றைய ராகுல் காந்தியுடைய கொள்ளு தாத்தா தான் ஆரம்பித்தார். அவரும் காங்கிரஸ் சார்பாக ஆரம்பித்தார். பணம் போட்டது எல்லாமே காங்கிரஸ்காரவங்க. இப்போ நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கைன்னா என்னன்னு சொன்னால், அண்ணான்னு ஒரு பத்திரிக்கை அதிமுகவில் இருக்குன்னா பொதுமக்கள் வாங்க மாட்டாங்க, அண்ணா அந்த கட்சிக்காரங்க வாங்குவாங்க. முரசொலின்னு இருக்குது. பெரும்பாலும் யார் வாங்குவாங்கன்னா முரசொலி வாங்குவாங்க. இப்போ நேஷனல் ஹெரால்டு யார் வாங்குவாங்கன்னா காங்கிரஸ்காரங்க தான் வாங்குவாங்க. அதை நடத்திட்டு வரும்போது அந்த நேஷனல் ஹெரால்டுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அவர் சொன்னார், பல உண்மைகளை சொன்னார். 90 கோடி, அந்த 90 கோடியை வந்து காங்கிரஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குது. ஏன்னா தன்னுடைய இது. இப்போ உங்கள் சொத்தை நீங்கள் உங்கள் மனைவிக்கோ பிள்ளைக்கோ கொடுத்தா அதுக்கு பேர் செட்டில்மெண்ட்டு. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி செட்டில்மெண்ட் மாதிரி தான் இது. ஒரு மக்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். காங்கிரஸுடைய சொத்து, காங்கிரஸால் ஆரம்பிக்கப்பட்ட சொத்து, காங்கிரஸால் வளர்க்கப்பட்ட ஒரு சொத்து, பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் பணம் கொடுத்த ஒரு சொத்து, அந்த சொத்தை அப்படியே மாற்றுறாங்க. இதில் என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் குறுக்க, ஏன்னா நீங்க பேசும்போது பல பொய் சொன்னீங்க, நான் குறுக்க பேசல. இல்ல அது பொய்ங்கறனால தான் இன்டர்ஃபியர் பண்ணல. இல்ல நான் அது சொல்றேன். நீங்க அப்புறம் மெய்யின்னு சொல்லுங்க. என்ன பாருங்க, அப்புறம் மெய்யின்னு சொல்லுங்க. இப்ப மீண்டும் சொல்றேன், அவர் வாயாலே சொன்னாரு. அந்த மோத்திலால் வோரா தான் காங்கிரஸ் பொருளாளராக இருக்கிறது தான் ஒய்ஜேஎலுக்கு வந்து பொறுப்பா இதா இருக்காரு. அதாவது அந்த ஜேர்னலுக்கு பொறுப்பானவராக இருக்காரு. அவர் தான் காங்கிரஸ்ல பொருளாளராக இருக்காரு. எங்க இந்தியாவிலேயும் அவரா இருக்காரு. சரி, நல்லா புரிஞ்சுங்க. மோத்திலால் வோரா தான் அந்த ஜேர்னலுக்கும் பொறுப்பானவர். எங்க இந்தியாவில் வந்து அவர் தான் வாங்குறாரு. அவரும் அதான் பொறுப்பானவர். காங்கிரஸுக்கு கொடுக்குது, காங்கிரஸ் கொடுக்குது. இவ்வளவு வித்தியாசம். அன்னைக்கு காசுல தலைவியா இருந்த சோனியா காந்தி நடுவுல மட்டும் சொல்லிடுறேன். இது நீங்க உங்களுக்குள்ள கொடுத்ததுக்கு இந்த கேஸ் 1938 இருந்து எடுத்துட்டு வருது. பிஜேபி எடுத்துட்டு வராங்க, இடி வருது. நமோ ஆப்புங்கிற ஒரு ஆப் மூலமா அரசாங்கத்தோட திட்டத்தின் பேர்லயே பணம் வசூல் பண்ணிட்டு இருக்குது பிஜேபி. ஆனா அதெல்லாம் நீங்க கண்டுக்காமலே தான் இருக்கிறீங்க. கண்டுக்காம இருந்ததுதான் தப்பு. அது தப்பு. அது மட்டும் தப்பு இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், ரஃபேல் ஊழல் வந்துச்சு, கண்ணுக்கு தெரிஞ்சது. சம்பந்தமே இல்லாத ஒரு அம்பானி இன்னைக்கு அவர் ஒண்ணுமெல்லாம் போயிட்டாரு. 30,000 ரூபாய் மோடி தூக்கி அவர் கையில கொடுக்குறாரு, ஒண்ணுமே இல்லாம ரஃபேல். அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே பிரெஞ்சு அரசாங்கத்திலையும் பிரச்சனை வந்து எல்லாம் வந்த பின்னால கோர்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஒரு கவரை கொண்டு போய் கொடுக்குறாங்க, இந்த மிரட்டல் கவர் மாதிரி. அதில் என்ன சொல்றாங்க, ஒரு பொய்யான தகவல் சொல்றாங்க. இது வந்து ஆடிட்ல முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு வந்துருந்து ஒரு பொய்யான தகவல் கொடுத்தோம். நீதிபதிகள் என்ன செய்வாங்க, சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு அப்படி ஒரு ஆடிட் நடக்கவே இல்லைன்னு சொல்லி. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு எப்படி வக்குஃபு சொத்துக்களை பாஜகவுடைய காரர்களுக்கு கொடுப்பதற்கோ அது திருட்டு சட்டம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி திருட்டுத்தனத்தை கிட்டத்தட்ட 24 லட்சம் கோடிய பணக்காரர்களுக்கு இந்த அரசு வழங்கியிருக்கு. எந்த அரசு? பாஜக அரசு. பல லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணது மட்டும் இல்லாம பல லட்சம் கோடி சொத்தை 1க்கு 10 வித்திருக்கு. 100 ரூபாய்க்கு 10 பைசாக்கு வித்திருக்காரு, 10 ரூபாய்க்கு. இப்படியெல்லாம் ஊழல்ல திளைத்த ஒரு மோடி அரசு இன்னைக்கு அதுவும் என்ன செய்யுது, இன்னைக்கு பிஜேபிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிஜேபி அலுவலகம் 5 கோடி ரூபாய்க்கு எங்க இருந்து வந்தது. ரெண்டாவது, பிஜேபி இத்தனை கம்பெனிகளுக்கு வந்து அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிச்சுக்கங்க சார். எங்க திரும்ப வரேன், இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. கடந்த மாசம் நான் அகமதாபாத் போனேன், அகில இந்திய காங்கிரஸ் உடைய மாநாடு. அது மட்டுமல்ல, பல ஆண்டுகளா நான் போகும்போது 6,600 ரூபாய் கட்டினேன். நான் மட்டுமல்ல, காங்கிரஸ் உடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் கட்டினாங்க. அதுக்கு எது கட்டாங்க? முக்கால்வாசி பணம் நேஷனல் ஹெரால்டுக்காண்டி அந்த சந்தா. இப்படித்தான் 1938 இருந்து நாங்க காங்கிரஸ்காரர்களுக்கு சந்தா கொடுக்க போனோம். இப்ப கேள்வி என்னன்னா, பண பரிமாற்றத்துல 1 பைசா திரு ராகுல் காந்திக்கு ஏதாவது வந்திருக்கா? பணப்பரிமாற்றம், ஏன்னா ஈடிங்கிறது எதுக்கு வரணும்? பணப்பரிமாற்றம் நடந்திருக்கணும். ஆக பணப்பரிமாற்றம் நடந்திருந்தா சோனியா காந்தி அவர்கள் 1 பைசாவாவது அதுல இருந்து எடுத்திருக்காங்களா? இந்த யங் இந்தியாவை
அதாவது இந்த Okay, sir, இந்த புரிஞ்சுச்சு. இந்த பத்திரிகையை அதாவது நேஷனல் இதுல ஹெரால்ட காப்பாத்துறதுக்காக வேண்டி அதை என்ன செய்யறாங்க 90 கோடி கொடுத்துட்டு அதை திரும்பவும் நடத்தணும், சிறப்பா நடத்தணும் தான் யங் இந்தியாவை ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் காங்கிரஸ், இதுவும் காங்கிரஸ். கொடுத்தவரும் மோத்திலால் ஓரா, கொடுக்கப்பட்டதும் வாங்கினதும் மோத்திலால் ஓரா. எப்படி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும்போது, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணும்போது அதுல ஒரு பகுதியை தானே வச்சுக்கிற மாதிரி இவ்வளவு எளிமையான ஒண்ணுமில்லாத ஒரு நேஷனல் ஹெரால்டு வழக்க பல லட்சம் கோடி ஊழல் செஞ்ச பாஜக எதுக்கு பண்ணுது? அவங்க 330 இருந்து 400 சீட்டு வர வேண்டியதை 240 மாத்தினது வந்து காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி நிலைகுலைய செய்யணும் சொல்லி இவ்வளவு மோசமான ஒரு நிலையை பண்றாங்க. எப்படி திமுக பாஜகவை எதுக்குது? அந்த ஆட்சிக்கு எதிராக என்னென்னலாம் கெடுதல் பண்ணணுமோ, தமிழுக்கு எதிராக கெடுதல் பண்ணணுமோ, நிதி மோசடி கொடுக்காம இருக்கணுமோ, இவ்வளவு வேலை செய்யற பாஜக எப்படி தமிழகத்தை வஞ்சிக்குதோ அதே மாதிரி காங்கிரஸையும் வஞ்சிக்குது.